ஜனநாயகம் ஓட்டுநரையிலே ஓட்டிக்கிட்டு இருங்கடா. ஓட்டுன படத்தைய திரும்பி வந்து இன்னமும் ஜனநாயகம் 4 டான்ஸ் ஆடுறாரு. துண்டை தலையில் போட்டு தோளில் போட்டுக்கிட்டு நான் ஜனநாயகன், அரசியலுக்கு வருவேன், முதலமைச்சராக ஆவேன். இங்கே ஊருக்கு ஊர் போய் மீட்டிங்கு போட்டவர் வந்து இப்போ ஜனநாயகம்னு ஒன்று எடுத்து அதில் மக்களுக்கு வந்து பிளாக்கில் டிக்கெட்டை விற்று அதில் தியேட்டரு வந்து பொங்கல் ரிலீஸுக்கு நிறையா பணம் வச்சுருப்பாங்க. மக்களும் அவங்கள பிளாக்கில் டிக்கெட்டை எடுக்க வச்சு நம்ம வந்து அதில் வசூலம் பண்ணி அரசியலும் பண்ணுவோம். மக்களுவ வந்து நம்மளுக்கு வந்து மனசில் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் பாடுவாங்க. நம்மள வந்து அவங்க வந்து நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்கிற மாதிரி மக்களுக்கு உன்னையே பின்பற்றும் போக்காரி மக்களுக்கு நம்மளை ரசித்து நெஞ்சுக்குள்ளே குடியிருக்க வைப்பாங்க அப்படின்ட்டு படம் எடுத்திருக்கிறாரு. படம் எடுத்து வசூல் பண்ணி அதில் டைரக்ஷனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அதனால் சேர்ந்துக்கிட்டு செஞ்சு வச்சிருக்கிறாரு ஜனநாயகம். அது 50 நாள் கூட ஒழுங்காக ஓடாது, தவட்டி விடும். ஆர்வ கோளாறு பசங்க வந்து அடித்து பிடிச்சிக்கிட்டு 1 நாள் 2 நாள் முண்டி முடிச்சிக்கிட்டு அடித்து பிடிச்சிக்கிட்டு போய் பார்ப்பானுவோம். பார்த்த உடனே இந்த படம் வந்து கீழே போவோம், பராசக்தி படம் கொஞ்சம் மேலே வரும். நான் எழுதி கொடுக்குறேன் பாருங்க. நீங்கள் படம் 1 வாரம் ஒரு தியேட்டரில் ஓடுறது சிரமம். அதுக்குள்ளே டிக்கெட்டு எல்லாம் வந்து திறந்து கிடக்கும், விரிச்சோடியாக கிடக்கும் தியேட்டரு. படம் ஃபிலாப்பு. பார்க்காம நீ என்னடா கூண சொல்கிறேன்னு கேட்காதீங்க. இவன் ஒரு படத்தில் வந்து ஒரு கெட்டாப்பு போட்டாவே அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பார். சிவாஜி கணேசனுக்கு எப்படி கெட்டாப்பு போட்டாலும் அதே மாதிரி வந்து நடிப்பார்ல. அப்படியே ரசித்து மக்கள் வந்து உங்களை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. படம் என்னாண்டு இருக்குன்னு பாருங்க. படம் வந்து உருப்படாத படம், அரசியல் படம். 1008 படம் வந்துடுச்சுங்க. நீங்கள் இங்கே அரசியல் கட்சி பண்ணுறேன், நான் தேர்தலில் நிற்க போகிறேன்ட்டு இவங்க ட்ரையலு கொடுக்குறாங்களாம். முதலமைச்சரா நிஜமாக வராட்டி இந்த படத்துலையாவது நம்ம முதலமைச்சராக இருந்து தொண்டு செய்கிற படிப்பு. படத்தில் நான் எப்படின்னா தலைக்கீழே கூட நிற்கலாம் முதலமைச்சர். நிஜ வாழ்க்கை வேற, படம் வேற. புரியுதுங்களா? தாவேக்கா படம் எடுத்துட்டாக்கா இதே மாதிரி வந்து நிஜத்தினை செஞ்சிருவார். ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் ஒழிப்போம். அங்குலே பங்கு வைக்காதீங்களே. நீனும் முதலமைச்சர், உன் பின்னாடி இருக்கிறவங்களாம் உத்தம புத்தரோ? கேட்குறவனுக்கு ஏதாவது இருக்கா? புத்தி இருக்கா உங்களுக்கு? மூல கோளாறில் நீங்கள் தெரியாதீங்க. பாரு, 4 டான்ஸ் இருக்கும், 4 பாட்டு இருக்கும். அரசியல் கட்சி அந்த கூட்டம் வந்து போலீஸ் அடித்தடி அந்த ட்ரைலரில் தான் தெரியுதே. போலீஸு வந்து மக்களை தாக்குற மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் வைப்போம். புள்ளைய ஒன்று வரோம். இந்த புள்ளைய வந்து ரவுடியை கடத்துகிற மாதிரி. என் மவளை யாருடா தொட்டது, தூக்குனது, சண்டை போடுன்னு